முதல்ல கருப்பு ஆடை என்கிற கான்செப்டே தவறு. முஹர்ரம் வந்து விட்டால் முஹர்ரமுடைய 10 நாட்கள், ஏன் அவர்கள் எல்லாம் 40 நாட்கள். ஷியாக்களை பார்க்கிறோம், கருப்பு ஆடைகளை அணிந்து கொள்வார்கள். 40வது நாள் தான் கருப்பு ஆடைகளை களைவார்கள். முதல்ல இஸ்லாமிய பார்வையில கருப்பு ஆடைங்கிறது சோக அடையாளமே அல்ல. இந்த நாட்டில் வேணா யாராவது இறந்த உடனே கருப்பு சட்டை போட்டுக்குவாங்க, ஏதாவது கண்டன ஆர்ப்பாட்டம்னா கருப்பு சட்டை போட்டுக்குவாங்க, சோகமா இருக்கிறப்பெல்லாம் போட்டுக்குவாங்க. இஸ்லாத்தினுடைய ஷரியத்தின் பார்வையில கருப்பு என்பது சோக அடையாளமாக எங்கும் சொல்லப்படவில்லை. கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லல, கொஞ்சம் மாத்தமா வேணா சொல்லலாம். சில சந்தோஷமான தருணங்களில் ரசூலுல்லாஹ் கருப்பு ஆடை அணிந்திருக்கிறார். ஹிஜ்ரி 8 மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட ஒரு மாபெரிய வெற்றிக்குரிய நாள். அந்த நாள்ல எப்போதும் முன்னெப்போதும் இல்லாத, அன்றைக்கு மட்டும் வித்தியாசமாய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருப்பு தலைப்பாகை அணிந்து கொண்டு மக்காவுக்குள்ளே நுழைந்தார்கள் என்று வருகிறது. 8 வருஷ காலமாக போராடி போராடி சொந்த மண்ணில், தாய் மண்ணில் கால் வைத்து அந்த மண்ணை மீட்டெடுத்து மீண்டும் மக்காவிற்குள்ளே ஒரு ஆளுமையாக உள்ளே நுழைகிற மகிழ்ச்சிக்குரிய தருணத்தில் கருப்பு ஆடைகளை அணிந்திருக்கிறார்கள் என்பது, இந்த மார்க்கத்தில் கருப்பு என்பது சோக அடையாளம் அல்ல என்பதை நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது. அந்த அடிப்படையில் இவைகள் எல்லாமே இன்றைக்கு ஆஷூராவிற்கு சோக நிறம் பூசுகிறார்கள், ஒரு துக்கத்தினுடைய வர்ணத்தை தெரிவிக்கிறார்கள். ஆஷூரா அப்படிப்பட்ட நாள் அல்ல.